अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुश पुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूखैः अहमित्येव विभावये भवानी। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ தருமமிகு தமிழகத்தில் தலைநகராம் சென்னை மாநகரில் நங்கநல்லூர் எனும் நல்லூர் போற்றும் திருத்தலத்தில் அனைத்து செல்வங்களையும் அருள்பாலித்தருளுகின்றாள் சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. पदद्वय प्रभाजार पराकृत सरोरुहा सिञ्जानमणि मञ्जीर मण्डित இத்திருக்கோயில் பல வழிகளிலும் சிறப்பு வாய்ந்தது. மற்றைய எந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு உள்ள இந்த திருத்தலம் திருமூலர் பெருமானால் பாடப்பட்டு நங்கநல்லூர் தான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு மூலஸ்தானம் என தெரிய வருவதாக பெரியோர்கள் கூறுகின்றனர். மந்திர சாஸ்திர அடிப்படையில் சாக்த தந்திர நியமனப்படி அமைந்துள்ள மந்திர வடிவான ஓர் சக்தி பீடம் சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆசிரம पुत्रवधोद्युक्त बाला विक्रमनन्दिता मन्त्रिण्यम्बा विरचित विषङ्गमधतोषिता विसुक्रप्राणहरणवार. சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் உத்தரவுப்படி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு சொல்லப்பட்ட முறைப்படி பரசுராம கல்பப்படி அமைந்த ஒரே திருக்கோயில். कराङ्गुलिनखोत्पन्न नारायण दशाकृतिः महापाशुपतास्त्राग्निर्दग्धासुरसैनिका कामेश्वरास्त्र निर्दग्ध सभण्डासुरशून्यका ब्रह्मोपेन्द्र महेन्द्रादिदेव संस्कृत वैभव. ஸ்ரீ வித்யா முறைப்படி மகா ஷோடசி மந்திர பூர்வமாக அமைந்துள்ள கோயில். இத்திருக்கோவில் ஆகம பிரதிஷ்டை இல்லை என்பது ஓர் ஆச்சரியமான செய்தி. சிவாச்சாரியர்கள் இத்திருக்கோயிலில் பூஜை செய்ய இயலாது என்பதே திருவார். ஸ்ரீவித்யா மந்திர தீட்சை பெற்று பூர்ணாபிஷேகம் செய்யப்பட்டவர்கள்தான் சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவிக்கு பூஜை செய்திட இயலும். சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு சொல்லப்பட்ட முறையில் ஸ்ரீவித்யா முறைப்படி பூஜை அமைய வேண்டுமென்றால் குரு பரம்பரை உள்ள உபாசகர்கள்தான் பூஜை செய்திடுதல் வேண்டும். அதன்படி ராஜகோபால சுவாமிகள் பல சீடர்களுக்கு பூரண தீட்சை அளித்து அனைவரையும் அதற்குரிய பக்தர்களாக அமைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக வரவேண்டியது சிஷ்ய பரம்பரை. அந்த முறைப்படி அமைந்த திருக்கோயில் சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவில். निर्लेपा निर्मला नित्या निराकारा निराकुला निर्गुणा निष्कला शान्ता निष्कामा निरुपप्लवा नित्यमुक्ता निर्विकारा निष्प्रपञ्चा निराश्रया नित्यशुद्धा नित्यबुद्धा निरवद्या निरन्तरा निष्कारणा निष्कलङ्का निरुपाधिर्निरीश्वरा नीरागारागमदनी निर्मदा मदनासिनी
निश्चिन्ता निरहङ्कारा निर्मोहा मोहनासिनी निर्ममा ममता हन्त्री निष्पापा पापनासिनी निष्क्रोधा क्रोधशमनी निर्लोभा लोभनासिनी निस्संशया संशयग्नि निर्भवा भवनासिनी निर्विकल्पा निराभा திருமூலர் இத்திருத்தலத்தில் சில காலம் தங்கி இந்த இடத்தை தன் திருமந்திரத்தில் சக்தி பேதம் திரிபுரை சக்கர விளக்கத்தில் ஏழங்கை நங்கையிறை எங்கள் முக்கண்ணி என்று குறிப்பிட்டு காட்டியுள்ளார். நங்கை என்றால் 16 வயதுடைய பெண். சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு வயது 16. திருமூலர் பூஜித்த தேவி. ஆகவே இத்திருத்தலம்தான் ஸ்ரீ சர்வ மங்களா ராஜராஜேஸ்வரி தேவி மூலஸ்தலம். குருமுனியாம் அகத்திய முனிவர் இங்கு தங்கி ஒவ்வொரு திதிக்கு ஒரு பாடல் வீதம் பூர்வ பட்சமாக 16 அமர பட்சமாக 16 பாடி அருளியுள்ளார். அற்புதமான அருளினை தரும் அப்பாடல்களை இங்கே படிக்கட்டுகளில்தான் தரிசிக்க இயலும். महाचतुष्षष्टि कोटि योगिनी गणसेविता मनुविद्या चन्द्रविद्या चन्द्रमण्डलमध्यगा चारुरूपा चारुहासा चारुचन्द्रकलाधरा चराचर जगन्नाथा चक्रराजनिकेतना पार्वती पद्मनयना पद्मरागसमप्रभा पञ्चप्रेतासनासीना पञ्चब्रह्मस्वरूपिणी चिन्मयी परमानन्दा विज्ञानघनरूपिणी ध्यानध्यातृध्येयरूपा धर्मा धर्मविवर्जिता विश्वरूपा जागरिणी स्वपन्ती तैजसात्मिका सुप्ता प्राज्ञात्मिका तुर्या सर्वावस्था विवर्जिता सृष्टिकर्त्री ब्रह्मरूपा गोप्त्री गोविन्दरूपिणी संहारिणी रुद्ररूपा तिरोधानकरीश्वरी सदा शिवानुग्रहदा पञ्चकृत्यपरायणा भानुमण्डलमध्यस्था भैरवी भगमालिनी पद्मासना भगवती पद्मनाभसहोदरी उन्मेष निमिषोत्पन्न திதிதேவிகள் எந்திரத்துடன் உள்ள திருக்கோவில். திதி தேவிக்கு இரவில் நடக்கும் பூஜையில் பக்தர்களின் இல்லற தோஷம் நீங்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவி மாறுகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வருகை புரிந்து அர்ச்சனை செய்வது நல்லது. नारायणी नादरूपा नामरूप विवर्जिता ह्रीङ्कारी ह्रीमती हृद्या हेयोपाधेयवर्जिता राजराजार्चिता राज्ञी रम्या राजीवलोचना रञ्जनी रमणीरस्य रणत्किङ्किणिमेखला रमा रागेन्दुवदना रतिरूपा रतिप्रिया रक्षाकरी राक्षसघ्नी रामा रमणलम्पटा काम्या कामकलारूपा कदम्बकुसुमप्रिया कल्याणी जगती कन्दा करुणारससागरा कलावती कलालापा कान्ता कादम्बरी प्रिया वरदा वामनयना वारुणी मदविह्वला विश्वाधिका वेदवेद्या विन्ध्याचलनिवासिनी विधात्री वेदजननी विष्णुमाया विलासिनी क्षेत्रस्वरूपा क्षेत्रेसी क्षेत्रक्षेत्रज्ञपालिनी क्षयवृद्धि विनिर्मुक्ता क्षेत्रपाल. பக்தர்களுக்கான பூஜை கல்பத்தில் அறிவுறுத்தியபடி பக்தர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக
ஒருவருக்கு மட்டும் 2 கற்கண்டு ஒரு குங்குமம் பெற்று அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் பூஜை அமைத்தல் வேண்டும். பக்தர்கள் சமர்ப்பிக்கும் குங்குமம் பிரிக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு அன்று உள்ள திதி தேவிக்கு சுவாமிஜியால் பூஜை செய்யப்படுகிறது. அதன்படி செய்வதால் பக்தர்கள் ஒவ்வொருவருடைய தோஷம் நீங்கி நன்மை பெறுகின்றன. குறைந்தபட்சம் திருமணம் நடைபெற்றிருந்தால் கணவன் மனைவிக்கு தனித்தனியாக 4 கற்கண்டு 2 குங்குமம் வாங்கி செய்திட பலன் பெறும். மனமாகாதவர்களுக்கு செய்வதனால் அந்த நபர் பெயரிலும் அவரின் தாயார் பெயரிலும், அவர் தாயார் இல்லாவிடில் தந்தை பெயரிலும், 2 நபர்களும் இல்லாவிடில் குடும்ப குலதெய்வத்தின் பெயரிலும் செய்திடுதல் வேண்டும். ஆக தனித்தனி அர்ச்சுனை ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு 2 கற்கண்டு 1 குங்குமம் வீதம் சமர்ப்பிக்க வேண்டும். இதனால் தோஷங்கள் விலகுகிறது. அப்ரமேய ஸ்வப்ரகாச மனோவாசாமகோச்சர சிச்சக்திச்சேதனா ரூபா ஜடசக்திர்ஜடாத்மிகா காயத்ரி வியாஹ்ருதி சந்தியா த்விஜப்ருந்த நிஷேவிதா தத்வாசனா தத்வமயி பஞ்சகோஷாந்தரஸ்திதா நிஸ்ஸீம மஹிமா நித்ய யௌவனா மதசாலினி மதகூர்ணித ரக்தாக்ஷி மதபாட்டலகண்டபூः चन्दनद्रवदिग्धाङ्गी चाम्पेय कुसुमप्रिया कुशला कोमलाकारा कुरुकुळ्ळा कुलेश्वरी कुलकुण्डालया कौलमार्गतत्परसेविता कुमारगणनाथाम्बा तुष्टिः पुष्टिर्मतिर्धृतिः शान्तिस्वस्तिमती कान्तिर्नन्दिनी विघ्ननाशिनी तेजोवती त्रिनयना लोलाक्षी कामरूपिणी मालिनी हंसिनी माता मलया जलनिवासिनी सुमुखी नलिनी शुभ्रुः शोभना सुरनायिका कालकण्ठी कान्तिमती क्षोभिणी सूक्ष्मरूपिणी वज्रेश्वरी वामदेवी वयोवस्था विवर्जिता सिद्धेश्वरी सिद्धविद्या सिद्धमाता यशस्विनी विशुद्धचक्रनिलया रक्तवर्णा त्रिलोचना खट्वाङ्गादिप्रहरणा वदनैकसमन्विता पायसान्नप्रिया त्वक्स्था पशुलोकभयङ्करी अमृतादिमहाशक्ति संवृता डाकिनीश्वरी अनाहताब्जनिलया श्यामा भावदनद्वया दंष्ट्रोज्ज्वलाक्षमालादिधरा रुधिरसंस्थिता कालरात्र्यादिशक्त्योघवृता स्निग्धौदनप्रिया महावीरेन्द्र वरदा राकिन्यम्बा स्वरूपिणी मणिपूराब्जनिलया वदनत्रय संयुता वज्रादिकायुधोपेता डामर्यादिभिरावृता रक्तवर्णा मांसनिष्ठा गुडान्न प्रीतमानसा பரபிரம்மம் தன்னிடத்தே அடங்கியுள்ள சக்தியின் துணையா இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டி செய்து இந்த சக்திதான் படைத்தல், காத்தல், அழித்தல் எனப்படுகின்ற முத்தொழில்களை செய்கின்றது. இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் தீய சக்திகள் தோன்றுகின்றனவோ அப்போதெல்லாம் இந்த ஆதிபரா சக்தி தேவியானவள் தோற்றமாய் அவைகளை அழித்து மனித குலத்தை காப்பாற்றி தன்னை துதிப்பவர்களுக்கு அவரவர்களுக்கு வேண்டிய பலன்களை தந்து அருள் புரிகின்றார். பராசக்தியே ஸ்ரீ சண்டி மற்றும் துர்கா என்று திருநாமங்களால்
போற்றப்படுகின்றார். யஸ்யா பரதரம் நாஸ்தி சைஷா துர்கா பிரகீர்த்திதா என்ற வசனத்தின்படி தன்னை காட்டிலும் தனக்கும் மேலான ஒரு சக்தி எவருக்கு இல்லையோ அவளே துர்க்கை என்ற நாமத்தால் அமைகின்றார். ஸ்ரீ துர்க்கையின் மகிமையானது மார்க்கண்டேய புராணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்ற பகுதியில் விஸ்தாரமாக 13 அத்தியாயங்களில் அமைந்துள்ள ஸ்லோகங்களை 700 மந்திரங்களாக விபாகம் அதாவது பாகுபாடு செய்து அந்த 700 மந்திரங்களால் முறைப்படி அக்னியில் ஆஹூதி செய்து ஸ்ரீ துர்க்கை தேவியை திருப்தியுற செய்வதே ஸ்ரீ சண்டி யஜ்ஞம் என்று போற்றப்படுகின்ற மகாயாகம். சிரஸ்திதா சந்திரநிபா பாலஸ்தேந்திரதனுப்பிரபா ஹிருதயஸ்தார விப்ரக்யா திரிகோணாந்தர தீபிகா தாக்ஷாயணி தைத்யஹந்த்ரி தக்ஷயஜ்ஞ விநாசினி தராந்தோளித தீர்காக்ஷி தரஹாசோஜ்வலன்முகி. 13 அத்தியாயங்கள் அடங்கி ஸ்ரீதேவி மகாத்மியத்தை 1000 முறை பாராயணம் செய்து அதே எண்ணிக்கையின்படி 1000 முறை ஹோமம் செய்வதே சம்பூர்ண சமக்ர பக்ஷி சகஸ்ர சண்டி மகா யஜ்ஞம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. क्लींकारी केवला गुह्या कैवल्यपददायिनी त्रिपुरा त्रिजगद्वन्द्या त्रिमूर्तिस्त्रिदशेश्वरी त्र्यक्षरी दिव्यगन्धाढ्या सिन्दूरतिलकाञ्चिता उमा शैलेन्द्रतनया गौरी गन्धर्वसेविता विश्वगर्भा स्वर्णगर्भा वरदा वागधीश्वरी ध्यानगम्या परिच्छेद्या ज्ञानदा ज्ञानविग्रहा सर्ववेदान्त संवेद्या सत्यानन्दस्वरूपिणी लोपामुद्रार्चिता लीला क्लुप्त ब्रह्माण्डमण्डला अदृश्यादृश्यरहिता विज्ञात्री वेद्यवर्जिता योगिनी योगदा योग्या योगानन्दा युगन्धरा इच्छाशक्ति ज्ञानशक्ति क्रियाशक्ति स्वरूपिणी सर्वाधारा सुप्रतिष्ठा सदसद्रूपधारिणी अष्टमूर्तिरजा जैत्री लोकयात्रा विधायिनी एकाकिनी भूमरूपा निर्द्वैता द्वैतवर्जिता अन्नदा वसुधा वृद्धा ब्रह्मात्मैक्यस्वरूपिणी बृहती ब्राह्मणी ब्राह्मी ब्रह्मानन्दा बलिप्रिया भाषारूपा बृहत्सेना भावा भावविवर्जिता सुखाराध्या शुभकरी शोभना सुलभा गतिः राजराजेश्वरी राज्यदायिनी राज्यवल्लभा राजत्कृपा राजपीठ निवेशित निजाश्रिता राज्यलक्ष्मी कोसनाधा चतुरङ्गबलेश्वरी साम्राज्यदायिनी सत्यसन्धा सागरमेखला दीक्षिता दैत्यशमनी सर्वलोकवशङ्करी सर्वार्धदात्री सावित्री सच्चिदानन्दरूपिणी देशकाला परिच्छिन्ना सर्वगा सर्वमोहिनी सरस्वती शास्त्रमयी गुहाम्बा गुह्यरूपिणी सर्वोपाधिविनिर्मुक्ता सदा शिवपतिव्रता सम्प्रदायेश्वरी साध्वी गुरुमण्डलरूपिणी कुलोत्तीर्णा भगाराध्या माया मधुमतीमही गणाम्बा गुह्यकाराध्या कोमलांगी गुरुप्रिया स्वतंत्रा सर्वतन्त्रेसी दक्षिणामूर्तिरूपिणी सनकादि समाराध्या शिवज्ञानप्रदायिनी चित्कलानन्दकलिका प्रेमरूपा प्रियङ्करी
नामपारायणप्रीता नन्दिविद्यानटेश्वरी मिथ्या जगदधिष्ठाना मुक्तिदा मुक्तिरूपिणी लास्यप्रिया लयकरी लज्जारम्भादिवन्दिता भवदा वसुधा वृष्टिः पापारण्यदवानला दौर्भाग्यतूलवातूला जराध्वान्तरविप्रभा भाग्याब्धिचन्द्रिका भक्तचित्तकेकि घना घना रोगपर्वतदम्भोलिर्मृत्युदारुकुठारिका महेश्वरी महाकाली महाग्रासा महाशना अपर्णा चण्डिका चण्डमुण्डासुरनिषूदिनी क्षराक्षरात्मिका सर्वलोकेशी विश्वधारिणी त्रिवर्गधात्री सुभगा त्र्यम्बका त्रिगुणात्मिका स्वर्गापवर्गदा शुद्धा जपा पुष्पनिभाकृतिः ओजोवती द्युतिधरा यज्ञरूपा प्रियव्रता சர்வமங்கள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் உத்திரவு படி ஏறு முன்னர் இங்கு மந்திர சுத்தி செய்யப்பட்ட குங்குமத்தை பெற்று பக்தர்கள் குடும்ப தோஷம் நீங்கி திதி தேவிக்காக அதற்கான பெட்டியில் இட்ட பின் இப்படிகளில் ஏறிச் செல்ல வேண்டும். பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு அர்ச்சனை செய்ய மந்திர சுத்தி செய்யப்பட்ட கற்கண்டு பெற்று செல்ல வேண்டும் என்பது ஒரு முறை. காரணம், பல சக்தி எந்திரங்கள் இங்கு அமைந்துள்ளன. ஆதலின் அந்த சக்தி உள்ள பொருட்களை கொண்டுதான் சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு சமர்ப்பணம் செய்திடுதல் வேண்டும். சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி பிரம்மாணி பிரம்மஜனனி பகுரூபா புதார்ச்சிதா